இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தி வர்றதுனால அங்க செயற்கை ஆசிட் மழை பெய்து வருகிறது. மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஈரான் அரசாங்கம். இந்த ஆசிட் மழை தீவிர சுற்றுச்சூழல் பாதிப்பாகவும் மாறிட்டு இருக்குங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமா மாறி இருக்கு. கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலியும் தங்களுடைய படைகள் மூலமாக நடத்திய இந்த கூட்டு தாக்குதலில் 5 முக்கியமான எரிசக்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன, தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அதில் முக்கியமானது டெஹ்ரானில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம். இது டெஹ்ரானுடைய தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. நகரின் தினசரி எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தளம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதேபோல் வடமேற்கு டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஷாரான் எண்ணெய் கிடங்கு, ஷாரான் ஆயில் டெப்போட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மேலேயும் விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இங்கிருந்து தான் தலைநகரத்தினுடைய பல பகுதிகளுக்கு பெட்ரோல் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதலின் போது உடைந்த குழாய்கள் இருந்து எண்ணெய் வீதிகளில் வழிந்தோடியதாக சொல்லப்படுது. அக்தாசியே எண்ணெய் சேமிப்பு தளம், இப்படி ஒரு வேர் ஹவுஸ் இருக்காங்க. அதன் மீதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுமழை பொழிஞ்சிருக்காங்க. வடகிழக்கு டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சேமிப்பு தளம் தான் அந்த பிராந்தியத்துக்கான முக்கியமான விநியோக மையமாக செயல்பட்டு இருக்கு. டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் மையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இங்க எரிபொருள் ஏற்றிச் செல்லக்கூடிய லாரிகள், அது மட்டும் இல்லாமல் அவற்றை நிர்வகிக்கக்கூடிய பணியாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான தாக்குதலுக்கு உள்ளான இடங்கிறது டெஹ்ரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்போஸ்னு ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய கராஜ் ஆயில் டெப்போ, இந்த டெப்போ மேலேயும் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எண்ணெய் நிலையங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதுனால தீ விபத்து ஏற்பட்டு வளிமண்டலத்தில் டன் கணக்கில் கந்தக ஆக்சைடுகள், நைட்ரஜன் ஆக்சைடுகள், அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன்கள் கலந்துருச்சு. இந்த நச்சு வாயுக்கள் மேகங்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட வினைபுரிந்து மழையா பொழியும் போது கந்தக அமிலம், அது மட்டும் இல்லாமல் நைட்ரிக் அமிலமா மாறுது. இதனால மழைநீர் கருப்பு நிறமாகவும் பிசுபிசுப்பாகவும் இருப்பதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. மழைநீர்ல அதிகப்படியான கந்தக அமிலம் இருக்கிறதுனால தோல்ல பட்ட உடனேயே அரிப்பு, சிவப்பு தடிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. மழையில இருக்கக்கூடிய கரியமில துகள்கள் இருக்கு இல்லையா, இது தோல்ல படிஞ்சு நிரந்தர தழும்புகள் இல்லைன்னா நிறமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அபாயத்தோடு இருக்கு. கண்கள்ல இந்த துளிகள் விழுந்தது அப்படின்னா கடுமையான எரிச்சல், நீர் வடிதல், சில நேரங்களில் பார்வை குறைபாடு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அமில மழையை விட அந்த மழை பெய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களை சுவாசிப்பது தான் அதிக ஆபத்தானதாக பார்க்கப்படுது.